உன்னதராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய வருஷத்தில் நாம் தானே நமக்கு புதியவைகளை தரும், மேன்மைகளை தரும், வெற்றியை தரும், ஜெயத்தை தரும், அபிஷேகத்தை தரும், ஆசீர்வாதத்தை தரும், நம்ம உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு வந்த இனி கொண்டு வர போகிற உலகத்தையே உங்கள் பிள்ளைகள் தொட வைக்க போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை, அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருங்கள் என்றார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவரை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தேவ அழைப்பு அது. ஆமென் அன்பானவர்களே. 1 கொரிந்தியர் 9:16 பாருங்கள். பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக சொல்லுகிறார்: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. பார்த்துருங்களா என் அன்பானவர்களே? நம்மை மரணத்திலிருந்து எழுப்பினார், குப்பையிலிருந்து எழுப்பினார், பிசாசு பிடியிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார், பாதாளத்தில் நம்மை மீட்டு கொண்டார், சாவிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார், தூசிலிருந்து சாம்பலிலிருந்து நம்மை ஆண்டவர் ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார். அவர் நம்மை மீட்டெடுத்ததை இன்னும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலும் பிசாசுக்கும் பொய் மதங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் பாதாள பேய்களுக்கும் அடிமைகளாக இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நாம் சொல்லுவதுதான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ ரட்சிப்பை பெறுவாய், நீ சுகம் பெறுவாய், நீ ஆசீர்வாதம் பெறுவாய், நீ அற்புதம் பெறுவாய் என்பதுதான் அந்த சுவிசேஷ செய்தி. இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனக்கு ஐயோ கேடு என்று பவுல் சொன்னது போலதான் ஒவ்வொரு விசுவாசியும் சொல்ல வேண்டும். ஏசாயா 52:7 பாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று தேவன் சொன்னார் என்றால், ஆண்டவராக இயேசுவை விசுவாசி என்று சொல்லும் ஒவ்வொரு மகன் மகளுடைய பாதங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. மத்தேயு 14:15 பாருங்க. நீங்கள் ஒரு பட்டணத்துக்கு கிராமத்துக்கு போய் என் வார்த்தைகளை போதிக்கும்போது அவர்கள் விசுவாசியாமல் செவி கொடுக்காவிட்டால் உங்கள் கால்களுக்கு தூசி உதறி போடுங்கள் என்று சொன்னார். இயேசுவின் வசனத்தை பேசுகிறவருடைய கால்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த கால்கள் இருக்கிற தூசிகள் நியாய தீர்ப்பு நாளிலே சாட்சி சொல்லுமா? அன்பானவர்களே, ரோமர் 16:20 சொன்னது, சமாதானத்தின் கர்த்தர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே விழப்பண்ணுகிறார் என்று. இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய கால்கள் எந்த வீட்டுக்குள் படுமோ அங்கே இருக்கிற சாபங்கள் மறையும், பிசாசு ஓடி போய் விடுவான், அந்த வீடே ரட்சிக்கப்படும். அவர்கள் யாரை தொட்டு ஜெபிப்பார்கள் அவர்கள் சுகமாவார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தேவன் நமக்கு தந்த மாபெரும் ஸ்லாக்கியம். ஆகவே புது வாழ்வு பெறுகிறோம், புது ஆசீர்வாதம் பெறுகிறோம், புது அபிஷேகம் பெறுகிறோம், புது வேலை பார்க்கிறோம், புது தொழிலை பார்க்கிறோம், புது வீட்டை பார்க்குறோம், புது நிலத்தை பார்க்குறோம், புது குடும்பத்தை பார்க்குறோம், புது நாடுகளை பார்க்குறோம். இது மாத்திரம்தான் நமக்கு புது வருஷத்தின் ஆசீர்வாதங்களாக இருக்க வேண்டுமா? இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசி என்று ஒவ்வொரு கண்ணீர் வடிக்கிற, வியாதியில் இருக்கிற, துன்பப்படுகிற, துயரப்படுகிற, பாவத்தில் இருக்கிற, கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் அவர்களை வழிநடத்தும் சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த புது வருஷத்தில் நாம் தீர்மானிப்போமா? ஒவ்வொரு வீடும் துதி வீடாய் மாறட்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வீடாய் மாறட்டும். ஆவியானவர் உங்களை நிரப்பி நடத்த வல்லவர். அர்ப்பணிப்போம். இந்த புது வருஷத்தில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவோம். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, கிறிஸ்து இயேசு எனும் சுவிசேஷத்தை எங்களுக்கு அனுப்பி எங்களை ரட்சித்தீர், எங்களை உயிர்ப்பித்தீர், எங்களை மன்னித்தீர், எங்களை கழுவினீர், எங்களை ஆசீர்வாதங்களை காண வைத்தீர். அந்த கிறிஸ்து இயேசு விசுவாசி என்று ஒவ்வொருவருக்கும் அந்த சுவிசேஷம் சொல்லும் கடமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள காலமெல்லாம் அதை செய்ய
இந்த புது வருஷத்தில் புது அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க அப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.